வணக்கம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் பிரஸ் அரிசியில் நான் ஒரு அருமையான சமையல் சமைக்க போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சில பேர் ரொம்ப யோசிக்கிறீங்க, என்னென்னா இந்த சிக்கன் பிரஸ் அரிசி எடுத்துக்கிட்டோமா, அப்போ என்ன பண்ணுறது மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த சிக்கன் பிரஸ் அரிசி நம்ம குழம்புல போட்டோமா அது அவ்வளவு நல்லா இருக்காது, அப்படியே ரப்பரியாக இருக்கும், அது ருசியாகவும் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சிக்கன் வாங்கினா இந்த இறைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த சிக்கன் இறைச்சி நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, அது சின்னதாக பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக உப்பு. இப்போ இந்த சிக்கன் இறைச்சியில் ஒரு முட்டை நான் ஒடிச்சு ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நினைப்பீங்க கோழிக்கே முட்டையான்னு சொல்லிட்டு, நம்மளாம் நிலாவுக்கே டச் லைட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சோள மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு அடுத்து மற்ற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பறிக்கலான்னு வந்தேன். இங்கே ஒரு பூனை குட்டி போட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 குட்டி அளவுக்கு இருக்குது. சரி கருவேப்பிலை போட வேணாம், நம்மள கடிச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு பொரிச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த இறைச்சியை மீடியம் சைஸ் அனலில் வச்சுட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக முட்டை போட்டோன்னா, முட்டை நம்ம போடும் பொழுது இந்த இறைச்சி நல்லா கடினமாகாமல் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும், அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு அடுத்ததாக இந்த திங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையலுக்கு உண்டான திங்ஸ். வெங்காயம், இஞ்சி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் சிறிய பச்சை மிளகாய் உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலில் உரப்பு இருக்காதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப உரப்பாக தான் இருக்கும். பழுத்த மிளகாய் இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு தக்காளி இந்த மாதிரி, அப்புறம் பூண்டு இப்படி இந்த சமையலுக்கு அடுத்ததாக இது ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் க்ரீம். இந்த மஷ்ரூம் க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமையலுக்கு. உங்கள்கிட்ட இந்த க்ரீம் இல்லைன்னா நீங்கள் நேரான மஷ்ரூமே சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சமையலுக்கு கறி லீஃப்க்கு பதிலாக பாசிலி நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் பார்த்தீங்களே கறி லீஃப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் போகாது ஓடிச்சுன்னா பாவம் லூஸ். நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சமையலுக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இஞ்சி நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த சமையலுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், லேசாக மஞ்சள் நிறத்துக்கு வந்துச்சு. அடுத்ததாக பூண்டு, அடுத்ததாக வெங்காயம், அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே சேர்த்துக்கும் பொழுது இந்த காரம் நல்லா எண்ணெயில் இறங்கும். இந்த சமையல் ஃபுல்லாக காரமாக இருக்கும், அதாவது தேவையான அளவுக்கு காரமாக இருக்கும் சில வெரைட்டி. அடுத்ததாக 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்ததாக இந்த மஷ்ரூம் க்ரீம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக தெரிக்குது. ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக நீர் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவு கரம் மசாலா, சிறிதளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பாசிலி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட பாசிலி இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை இல்லைன்னா மல்லி இலை போய் சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி பழம். அடுத்ததாக பொரிச்சு வச்ச தக்காளி சிக்கன். ஒரு பொழப்பாக போச்சு. அடுத்ததாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல உப்பு போட்டுட்டேன், பத்தலை, அதனால சரி பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டு எதையும் சரி பண்ணிக்கணும், அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளே பண்ணிவிட்டு விட்டு கேட்டுருவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் வீட்டில் சிக்கன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை சமைச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது போல் சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூட குட்டீஸ் இருந்தாங்கன்னா மறந்துடாதீங்க, இந்த மாதிரி கண்டிப்பாக சமைச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எனக்கே பிடிக்கும்ல. இந்த சேனலை இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் தட்டிட்டு ஒன்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இயல்பான லைஃப் சமையல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching friends. Thank you. Tata bye. ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். செம்ம இந்த சிக்கன் சாஃப்டாக க்ரீமியாக ஜூஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே பாய்.